உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்கு இரவு நேரத்தில் ரோந்து போனாங்க, மார்வெடுக்க போறாங்க. போகும்போது ஒரு பெண் மட்டும் தூரத்துல ஏதோ சமைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல போய் பாக்குறாங்க, அந்த பெண் மட்டும் 3 குழந்தையோட இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு, இந்த அம்மா சமைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னம்மா செய்றீங்க அப்படிங்கும்போது அம்மா சொல்லிச்சேன், நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய ஒரு பெண், ரொம்ப வறுமையின் போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய 3 குழந்தைங்க பசியால அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் சமைக்கிற மாதிரி நான் செய்கினை செய்வேன், சமைக்கிறது மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணுவேன். அதை பார்த்து அம்மா ஏதோ நம்ம தலைவலி சமைக்கிறாங்க, நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி ஏக்கத்திலேயே என் குழந்தைங்க தூங்கிடுவாங்க. அந்த ஏக்கத்திலேயே என் குழந்தைங்க தூங்கிடுவாங்க. அதுக்காக வேண்டிதான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டோம் ஒவ்வொரு பெண்ணிட்டு கேட்டாங்க, ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமை, உனக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது அந்த பெண் சொன்னாங்க, இந்த நாட்டுடைய அரசர் ஒருத்தர் இருக்கார் உமர்னு சொல்லி, இந்த நாட்டு அரசர் இருக்கார் உமர்னு சொல்லி, நாளை மறுமை நாளில் என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் அவரை அல்லாஹ்வுக்கு முன்னாடி குற்றம் பிடிப்பேன் என்பதாக சொல்றாங்க. இவ்வளவு பெரிய உமர் அவங்க ஒரு பாதையில போறாங்கன்னு சொன்னா ஷைத்தான் மறுபாதையில போவோம். வீரத்துக்கு பேர் போன உமர், நீதத்துக்கு பேர் போன உமர், இப்படி பேர் வாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் குற்றம் பிடிப்பேன்னு சொன்னாங்க அந்த பெண். இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏமா நீ இப்படி இருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படிமா தெரியும்? நீ ஒரு காட்டுல ஒரு மூலையில நீங்க இருக்க, அவருக்கு எப்படிமா தெரியும்? அப்ப அந்த பெண் சொன்னாங்க, அவர் தானே எங்களோட அமீர், அவர் தானே எங்க நாட்டுடைய அரசர். அந்த நாட்டு மக்கள் எந்த நிலைமையில இருக்காங்கன்றத அவர் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அவர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படி தெரியாதது அவருடைய தவறு தானே அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேட்டு உமர் இல்லாம அவங்க பதறிட்டாங்க. ஓடு ஓடு போய் மஸ்ஜிதுக்கு ஓடி போனாங்க. ஓடி போய் ஒரு உணவு பொட்டலத்தை தூக்கி தன்னோட தோல்ல வச்சுட்டு வராங்க. வெளியே வந்தவங்க ஒரு காவலாளி சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு, கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். நாளை மறுமையில என்னுடைய சுமையை நீ சுமப்பியா? சுமக்க மாட்டல, என் சுமையை நான் தான் சுமப்பேன். இது என்னுடைய சுமை, இது என்னுடைய சுமை, நான் தான் சுமக்கணும் சொல்லிட்டு அந்த உணவு பொருளத்தை கொண்டு போய் அந்த பெண் இடத்துல கொடுத்து அதை சமைச்சு அவங்கள சாப்பிட வச்சு, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்தி ஆகுற வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வாங்க போலாம், அவங்க தான் சாப்பிட்டாங்க. இல்ல, இந்த குழந்தைங்க அழக்கூடிய நிலைமையில நான் பார்த்துட்டேன், அந்த குழந்தை